சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் மஞ்சு விரட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த போட்டியில் மாடு முட்டியதில் 2 பேர் உயிரிழந்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த சிராவயல் மஞ்சு விரட்டில் மாடு முட்டி உயிரிழந்த 2 பேர் யார், அவங்களுடைய பின்னணி என்ன, இந்த சம்பவமானது எப்பொழுது நடந்தது, களத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் பற்றியெல்லாம் விரிவாக பதிவு பண்ணுங்க. சிவகங்கை மாவட்டம் சிராவயல் மஞ்சு விரட்டு போட்டி ஆன்லைன்ல பதிவு செய்யப்பட்ட 279 காளைகளில் 8 காளைகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு 221 காளைகள் மஞ்சு விரட்டுல களை இறக்கிறதுக்கு பதிவு செய்து 115 மாடுபிடி வீரர்கள் 34 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு 81 பேர் தான் பங்கேற்கிறாங்க. இந்த மஞ்சு விரட்டு போட்டியில கூட்டுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்து கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். உடன் மாவட்ட ஆட்சியர் ஆசாஜிக்கு முன்பு மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இந்த மஞ்சு விரட்டு போட்டியில அனுமதி இல்லாமல் ஆங்காங்கே கட்டுமாடா வெளியில அவுப்பாங்க. அங்க கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கட்டுமாடுகள் அவுத்து விடப்பட்டிருக்கு. இந்த கட்டுமாடுகள் அவுத்து விட்டப்பட்டதுல சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இருக்க கே வளையப்பட்டியைச் சேர்ந்த ராகுல் 12 வயது சிறுவன் மாடு முட்டியதுல உயிரிழந்திருக்காரு முதல் கட்டமாக. இரண்டாவது வயல்காலில் மஞ்சு விரட்டுல கட்டுமாடு அவுத்ததுல 35 வயது மிக்க பார்வையாளர் ஒருவர் பலியானதா தகவல் வெளியா இருக்கு. இது மாதிரி சிராவயல்ல கடந்த வருடம் 2 பேர் பலியாகி பெரிய காயங்களுடன் 73 பேரும் சிறு காயங்களுடன் மொத்தம் 150 பேர் மொத்தம் காயப்பட்டிருந்தாங்க. இது கடந்த வருடம். இந்த வருடம் பாத்தீங்கன்னா இதுவரை 36க்கும் மேற்பட்டோர் சிராவயலோட 10 பொருட்களோட காயத்திலையும் அங்கங்க ஆஸ்பத்திரிக்கு பாத்தீங்கன்னா 16 பேர் மேல் சிகிச்சைக்காம அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்பொழுதே மஞ்சு விரட்டு தொடங்கப்பட்டு மதியத்திலேயே 2 பேர் பலியானது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.